நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால தான் பூமியோட வெப்பம் அதிகமாகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஃபேக்ட்ரிஸ்னால தான் கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் 3வது பெரிய கிரீன் ஹவுஸ் பொல்யூட்டர் யாருன்னு தெரியுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் பூமி வெப்பம் மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஒரு உணவுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் விதைச்சி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி சேமித்து விற்பனை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு அது கழிவாக போகிற வரைக்கும் அதை எமிட் பண்ணுற மொத்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் போன்ற கிரீன் ஹவுஸ் கேஸோட மொத்த அளவு தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இந்த உலகத்தில் இருக்க மொத்த கிரீன் ஹவுஸ் எமிஷனில் நம்ம சாப்பாடோட பங்கு 24%. இது உலகத்தில் இருக்க எல்லா கார்கள்லேருந்து வர கிரீன் ஹவுஸ் எமிஷனோட 2 மடங்காக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் மெடிட்டரேனியன் டயட்டுக்கு மாறிட்டோம் அப்படின்னா நம்ம உணவுலேருந்து வர மொத்த கிரீன் ஹவுஸ் எமிஷன் 15% குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிட்டரேனியன் டயட்னா என்ன? நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கோதுமை, பருப்பு, காய்கறி, மீன், கோழி போன்றவை நிறைய சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மற்ற இறைச்சிகளை தவிர்க்கணும். இந்த கிளைமேட் சேஞ்சை தடுக்க எல்லாராலையும் எலக்ட்ரிக் கார், சோலார் பேனல் வாங்க முடியாது. ஆனால் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளாலையும் இந்த கிரீன் ஹவுஸ் எமிஷனை குறைக்க முடியும். அதே மாதிரி உணவு வீணாக்குறதும் ஒரு பெரிய பிரச்சனை தான். உணவு வீணாக்குறது அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிடாம கழிவா போகிறது மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சேமிக்கிற இடம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கொண்டு போகிறது, இல்லை விற்கிற போது, இல்லை நம்ம சமைக்கிற போது நிறைய இடத்துல நம்ம தட்டுக்கே வராமல் உணவு வீணாக போகுது. ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 3ல் 1 பங்கு உணவு நம்ம தட்டுக்கே வராமல் வீணாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உணவு கழிவெல்லாம் ஒரு நாடாக எடுத்துக்கிட்டோம்னா US, சைனாவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பொல்யூட்டராக இருக்கும். நாங்களும் கிளைமேட் சேஞ்ச்னா அது இண்டஸ்ட்ரியலைசேஷனால அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நம்ம உணவுக்கு இவ்வளோ பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு நினச்சா அது எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் தினசரி வாங்குகிற உணவுப் பொருட்களை கரெக்டாக வேஸ்டேஜ் இல்லாமல் பயன்படுத்தினாலே அதுவே கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக எடுத்து வைக்கிற முதல் அடியாக இருக்கும்.